श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वसतस्तस्य रामस्य वने वनचरैः सह ऋषयो अभ्यागमन् सर्वे वदायासुररक्षसां सतेषां प्रतिशुश्राव राक्षसानां तदा वने இதுவரைக்கும் ஆச்சு இல்லையா? இதுவரைக்கும் ஆச்சு. இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது प्रतिज्ञातश्च रामेण वदः संयति रक्षसां ऋषीणाम् अग्निकल्पानां दण्डकारण्यवासिनाम् प्रतिज्ञातः च रामेण वधः संयति रक्षसां ऋषीणाम् अग्निकल्पानां दण्डकारण्यवासिनाम्. தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகள்லாம் ராமன்ட்ட வந்து பிரார்த்திக்கிறார். இதான் முன்னாடி ஸ்லோகத்தை சொல்லிட்டு ரிஷயா அபியாகமன் சர்வே வதாய ஆசுர ரக்ஷசாம் ஆசுரர் ரக்ஷசர் இவாளுடைய வதத்துக்கு வந்து அவ பிரார்த்தித்தா. தேஷாம் பிரதிசுஷ்ராவ அவளுக்கு மறுபடியும் பதில் கொடுத்த. ராட்சசானாம் ததா வனே ராட்சசானாம் வதாய பிரதிசுஷ்ராவ ராட்சசர்களுடைய வதத்துக்கு இவன் ராமன் மறுபடியும் பதில் கொடுத்தார். ஏதாவது என்னன்னா ராமன் பிரதிஜா பண்ண அங்கீச்சக்காரன் வியாக்கியானம் பண்றான். நான் கொள்றேன் அவளை கொள்றேன் அப்படின்னு அவருக்கு பிரதிஜை பண்ணாராம் ராமன். நான் இங்க அவ கேக்குறா, நீ காட்டுல இருந்தாலும் சரி நாட்டுல இருந்தாலும் சரி நீதான் எங்களுக்கு ராஜா. நகரஸ்தோவா வனஸ்தோவா தொம்மே ராஜா தொன்னோ ராஜா அப்படின்னு ஒரு அரண்ய காண்டத்துல நீ நகரத்துல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் நீ எங்களுக்கு நீதான் ராஜா, எங்களுக்கு நீ காப்பாற்றணும்னு அவ வந்து பிரார்த்திக்கிறான். ராமன் என்ன பண்ற வரத்தை சொல்ற, பிரதிஜாதராமேன கவலையே படாதீங்கோ, நான் இங்க வந்திருக்கிறதே அம்மா அப்பா சொல்லி வந்தேன்றதுலாம் இல்ல, இந்த உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. ராமன் மனுஷரா இருந்தா கூட மனுஷனாவே நடிச்சுட்டு இருந்தா கூட பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அடிக்கடி நான் வந்து நான் சாதாரண மனுஷன் இல்லை நான் பகவான் அப்படின்னு நடுவில் காமிச்சுப்பேன். ராமாவதாரத்துல ராமன் அப்படி காமிச்சிக்க மாட்டேன், நான் மனுஷனாவே தான் நடிச்சுட்டு இருந்தேன். கடைசியில கூட யுத்த காண்டத்துல கூட கடைசியில ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜன், நான் வந்து என்ன மனுஷனாதான் பாவிச்சுட்டு இருக்கேன், தசரத புத்திரனாதான் பாவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கடைசியிலையும் சொல்றேன். அப்படி இருக்கிறத கூட நடுநுள்ள ராமனே தன்னுடைய மனுஷ பாவத்தை மனுஷனா நடிச்சுட்டு இருக்கிறத மறந்துட்டு நடுநுள்ள காமிச்சிடுறேன் தான் தெய்வன்றத. அதனால எப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணும் நான் இங்க வந்திருக்கிறதே உங்க இந்த ராட்சசாவை கொள்ளதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய அவதார ரகசியமே இதான்றத காமிச்சிடுறார். பிரதிஜாதச்ச ராமேன வதஹ சஞ்சதி ரக்ஷசாம் ராமேன ராமனாலேயும் அக்னிகல்பானாம் அக்னியை போல இருப்பாக அக்னிகல்பாக அக்னி பதத்துக்கு மேல கல்ப பிரத்யம், அதாவது ததிதாந்த பிரத்யம் தற்பதுக்கு அதுக்கு துல்லியம்னு அர்த்தம் கல்ப பிரத்யத்துக்கு. அதனால அக்னிகல்பானா அக்னி துல்யானாம் தண்டகாரண்யவாசினா தண்டகாரண்யத்திலே வசிப்பவர்கள் தண்டகாரண்யவாசி தண்டகாரண்யே வசந்தி இது தண்டகாரண்யவாசினः தேஷாம் தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யத்தில் வசிப்பவர்கள். தண்டகாரண்யன்னு
காட்டுக்கு பேரு. அந்த காட்டிலேயே வசிச்சுட்டு இருக்கிறா. தண்டகாரண்யவாசினா, நகாராந்தமான புல்லிங்க சப்தம் இது. தண்டகாரண்யவாசின்னு சப்தா. வாசி வாசினோ வாசினா அப்படின்னு. தண்டகாரண்யவாசி தண்டகாரண்யவாசினோ தண்டகாரண்யவாசினா நகாராந்த புல்லிங்கம். அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் வாசினஹ வாசினோஹ வாசினாம். தண்டகாரண்ய வாசினாம், தண்டகாரணத்தில் வசிப்பவர்களான ரிஷினாம், அந்த முனிவர்களுக்கு, ரிஷினாம் அந்த முனிவர்களுக்கு. நடுவில் வியாக்கியானத்தில் இடத்துல அவர்கள் பக்கத்துல அவர்களுடைய சந்நிதியில அவ முன்னாடி இவன் பிரதிஜ்ஞா பண்ணா. என்னன்னு? சஞ்சதி யுத்தத்தில் ரக்ஷசாம் வதஹா, ரக்ஷசாம் ராட்சசர்களுடைய வதஹா வதமானது பிரதிஜ்ஞாதா பிரதிஜை செய்யப்பட்டது. அவர்களுக்கு முன்னாடி இந்த நான் ராட்சசர்களை வதிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு வாக்கு கொடுத்தார் அப்படின்னு. அழகா 2-3 பதங்கள் கவனிக்க வேண்டிய இந்த ஸ்லோகத்துல. அக்னிகல்பானாம்னு பதம் போட்டிருக்காரு. இது எதுக்கு? தண்டகாரண்யவாசிகளுக்கு அக்னிகல்பானான்னு பதம் போட்டது எதுக்கு அப்படின்னா, அவளே நெருப்பு மாதிரி அவ நினைச்சான்னா இந்த ரிஷிகளை, இந்த ராட்சசால அவளே கொண்டு விடுவான். இந்த ராட்சசர்களை கொல்றதுக்கு, ராட்சசர்களை அழிப்பதற்கு ரிஷிகளுக்கு சக்தி இல்லாம இல்ல, அவளே அழிச்சுடலாம். ஆனா இவ பண்ண தபசுடைய சக்தி குறையும். அந்த சக்தி குறையறதுக்கு நாங்க விருப்பப்படல, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு அரண்ய காண்டத்துல, ஸ்ரீமத் ராமாயணத்தை அரண்ய காண்டத்துல இந்த விஷயம் இருக்கிறது. எங்களுடைய தபசக்தியை நான் குறைச்சிக்க விரும்பல, அதனால உனக்கிட்ட வந்திருக்கோன்னு. முன்னாடி விஸ்வாமித்திரன் அப்படின்னா சொன்னார், ராமனை காட்டுக்கு கூட்டும் போச்ச முன்ன பாலகாண்டத்திலையும். அதனால இவெல்லாம் அக்னிகல்பர்கள் அப்படின்னு பதம் போட்டதுன்னா, முடிஞ்சா அவளாலேயே, அவ நினைச்சா அவளாலேயே இந்த ராட்சசால அழிச்சிட முடியும். அவளுடைய தபசக்தியினால, தபஸுனால அப்படி அவ்வளவு சக்தி. தீ நெருப்பு போல இருக்கான், பிரகாசி அவ்வளவு பிரகாசமா தேஜோவந்தக்கலாம், தேஜஸ் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு தேஜஸும் அவ்வளவு நெருப்பு போல இருக்கிறவான்றபடினால இவாளாலேயே அழிக்க முடியும். இருந்தாலும் ராமன் கிட்ட வந்திருக்கா அப்படின்னு. அப்படி அக்னிகல்பானான்னு ஒரு பதம். தண்டகாரண்யவாசினாம், தண்டகாரண்யத்திலே வசிப்பவர்கள் இவர்கள், இந்த ரிஷிகள். தண்டகாரண்யத்திலே வசிக்கிறோன்னா அவளுக்கு இந்த ராட்சசா எங்க போவா எங்க வருவா எல்லாம் அவளுக்கு தெரியும், லோக்கல் மனுஷா. இருந்தாலும் அவ ராட்சசால தானே கொள்வதற்கு பிரயத்னப்படல. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு சந்நிதியில ஒண்ணு, அவளுடைய சந்நிதியில சாதாரணமாவே ஒரு வாக்கு கொடுத்தா அதை மீறக்கூடாது. ஆனா பிராமணர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா நிச்சயமா மீறக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விற்த்தாந்தம் அவசியம் சொல்லணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல அகஸ்தியர் எல்லாம் பார்த்துட்டு தனியா கிளம்பி போறச்ச, இவர் ரிஷிகள்கிட்ட இவங்க பிரதிஜா பண்ணேன்னு சொல்றாரோ இல்லையோ, இந்த மாதிரி அவர்களுக்கு பிரதிஜா பண்ணிட்டு கடைசியில கிளம்பி போற, தனியா போயிட்டு இருக்கா. ராமன சீதையும் முன்னாடி போயிட்டு இருக்கா, பின்னாடி லக்ஷ்மணன் போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சீதா ஒரு காரியம் கேட்கிறா ராமன் கிட்ட. மனுஷாளுக்கு சில காரியங்கள்லாம் ரொம்ப தப்பான காரியங்கள், பரதார கமனம், பரதாரங்களை பார்க்கறது ஸ்திரீகள் விஷயத்துல, இதெல்லாம் தப்பு. நீ அந்த காரியத்தை நீ பண்ணவே மாட்ட. ஆனா இன்னொரு விஷயம் கூட தப்புதான். எதுன்னா, காரணம் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட வைரம் பாராட்டுறது, தேசம் பாராட்டுறது. ஒரு காரணமுமே இல்லாம இன்னொருத்தரை எதிரியா நினைக்கிறது இருக்க, அது ரொம்ப தப்பு. நீ அதை போய் கையில வச்சுட்டு இருக்கிய, அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. நீ ரிஷியா வேஷம் போட்டு ஜடையெல்லாம் தரிச்சுட்டு, மரபுரி தரிச்சுட்டு, ஜடாபாரம் வச்சுட்டு நீ ரிஷியா வேஷம் போட்டு இருக்க. ஆனா கையில இந்த வில்ல வேற வாங்கிட்டு வந்திருக்க, ராட்சசால கொள்றேன்னு சொல்லிட்டு. இதுவும் அதுவும் ஒத்து வர மாட்டேங்கிறது, தப்பு இல்லையா இது அப்படின்னு
சீதை வந்து ராமன்ட்ட கேட்கிறான். எப்ப கேட்கிறான்றது பார்க்கணும். ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க கேட்கல. இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் போங்க அப்படின்னு அவர் சொல்லிடல இல்லையா. அவர்கிட்ட நீ மாட்டுக்க அவ மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா, நீ மாட்டுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவ முன்னாடியேவும் கேட்கல. அவெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏகாந்தத்துல இவா 2 பேரும் மாத்திரம் இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி கேட்கறியே, இது சரியா, இது சரி தப்பு இல்லையா இது அப்படின்னு சொல்லி ஒரு விற்த்தாந்தத்தை வேற சொல்றான். என்ன விற்த்தாந்தம்னா, முன்ன ஒரு ரிஷி ரொம்ப தபஸ் பண்ணிட்டே இருந்தாராம். இவர் ரொம்ப தபஸ் பண்ணா கடைசியில இந்திரனுக்கு சம்சயம் வந்துருத்து. இவர் ரொம்ப தபஸ் பண்ணி கடைசியில இவர் இந்திரன் ஆயிடுவார். இந்திரன் ஒரு போஸ்ட் தானே, அதனால அந்த போஸ்ட் இவர் வந்துருவாருன்னு பயம் வந்துருத்து அவருக்கு, இந்திரனுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, ஒரே ஒரு கத்தி, அந்த கத்தியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இந்த பத்திரமா வச்சு நான் திருப்பி 7 வருஷம் கொடுக்கணும் அப்படின்ட்டாராம். இவரும் அந்த கத்தியை வச்சுட்டே இருக்க, கத்தியை வச்சுட்டே இருந்தபடினால எப்ப பார்த்தாலும் கையில கத்தியை வச்சுன்னா கத்தி ஞாபகமாவே இருந்தபடினால இவருடைய சத்துவகுணம் குறைஞ்சு போய் ரஜோகுணம் கூடி போயிடுச்சு அவரு. அதனால அவருக்கு சத்துவகுணமே ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரஜோகுணம் கூடி போய் அவர் தப்பு காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஒரு கதை போகும். அந்த மாதிரி நீ இப்போ தாபசனா ஒரு ரிஷியா வேஷம் போட்டு, வானப்பிரஸ்தனா வேஷம் போட்டுன்னு வந்துட்டு கையில வில்ல பிடிச்சிட்டு இருக்கிய, இந்த வானப்பிரஸ்தனா இருக்கிறதுக்கும் கையில வில்ல பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, இத மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சீதை கேட்கிறா. அதுக்கு ராமன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? எனக்கு என்ன, என் யார் இதெல்லாம் கேட்க, என் இஷ்டம் அப்படின்லாம் ராமன் பதில் சொல்லல. ராமன் அந்த இடத்துல சொல்ற வார்த்தை பிரியோகி அனுசிஷ்யதே. யாரு நமக்கு ரொம்ப பிரியமா இருக்காளோ அவா கிட்டதான், அவளதான் நாம போய் நீ பண்றது தப்புப்பான்னு சொல்லுவான். யார் நமக்கு பிரியன் இல்லையோன்னா, யார் நமக்கு இஷ்டம் இல்லையோ அவ தப்பு பண்ணான்னா அவன் தப்பு பண்ணட்டும், அனுபவிச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தானே போவோம். நான் ராமன் அந்த இடத்துல பிரியோகி அனுசிஷ்யதே அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு உனக்கு என் மேல எவ்வளவு பிரீத்தி இருந்தா நீ இந்த மாதிரி சொல்லுவ, அதனால உன்னுடைய பிரீத்தியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற, அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் ஸ்வாம்பா சீதா ஸ்வாம்பா சீதே சலக்ஷ்மணம் சலக்ஷ்மணா ந பிரதிஜ்ஞாம் பிரதிஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா அப்படின்னு ராமாயண ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். நான் என் ஜீவனையே, என்னுடைய லைஃபையே விட்டாலும் பிராணனையே விட்டாலும் விட்டுடுவேன். அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம், என்னுடைய பிராணனையே விட்டாலும் விட்டுருவேன். ஸ்வாம்பா சீதே சலக்ஷ்மணா, லக்ஷ்மணனோடு கூடிய உன்னையே விட்டாலும், அதாவது உன்னையும் விடுவேன், எனக்கு உன்னுக்கு முன்னாடியே நான் பிறந்ததுலேருந்தே என் கூட இருக்கான லக்ஷ்மணன், அவனையும் விட்டாலும் விட்டுடுவேன். ஆனா பிராமணர்களுக்கு ஒரு பிரதிஜ்ஞா பிரதிஷ்ருத்திய, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அந்த வாக்கை நான் மீற மாட்டேன். அதுவும் விசேஷத்தா பிராமணானா, பிராமணர்களுக்கு கொடுத்த வாக்கை நானே மீற மாட்டேன் அப்படின்னு ராமன் சொல்றதாக இந்த ஒருத்தர் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் அதுதான் இங்க அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் ரிஷீனாம் சந்நிதோ அப்படின்னு சேர்த்துக்கணும் அப்படின்னு. அவாக்கு கொடுத்த வாக்கு, அவளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு. நாங்களா பசங்கள்லாம் தப்பு பண்ண சின்ன வயசுல பெருமாள் சன்னதியில போய் நின்று இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். பெருமாள் சன்னதியில சொன்னோம்னா, பெருமாள் முன்னாடி சொல்லிட்டோம்னா அப்புறம் தப்பு பண்ணக்கூடாது, பெருமாள்கிட்ட சொல்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த காலத்துல கடைசி பட்சமா சொல்ற இதுதான், பெருமாள் சன்னதியில போய் சேவிச்சு இனிமே பண்ண மாட்டேன்னு, அது அபராத க்ஷாபனமும் உண்டு. இனிமே பண்ண மாட்டேன்னு பெருமாள் சன்னதியில சொல்றோம்னா அந்த வார்த்தையை மீறக்கூடாதுன்ற ஒரு புத்தியும் பசங்களுக்கு கொடுக்கறது சின்ன வயசுல. அந்த மாதிரி பெரியவா சன்னதியில ரிஷிகள் முன்னாடி சொன்ன வார்த்தை அப்படின்னா, ரிஷிகளுக்கு கொடுத்த இந்த ஸ்லோகத்தை சொல்ற, ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை நான் மீறுவேனா அப்படின்ற அந்த ஒரு விற்த்தாந்தம் தான் இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல உள்ளுக்குள்ள பூந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பதத்துல ரிஷினாம் சந்நிதோ, அந்த ரிஷிகள்ட சந்நிதியில
சஞ்சதி ரக்ஷசாம் வதஹா பிரதிஜாதா. சஞ்சதி யுத்தத்தில் யாரையுமே வதிக்க கூடாது. யுத்தமா இருந்தா வதிக்கலாம் கத்திரியாளுக்கு. அதனால அவ தானா கொண்டா பெருமை கொண்டாதான் தப்பு. அவ யுத்தத்துக்கு வந்தான்னா இப்ப யுத்தத்துல யுத்தன்றது சத்திரியனுக்கு தர்மம் தானே. அதனால அப்பவும் ராமன் தர்மத்தை விடலன்னு. சஞ்சதி யுத்தத்தில் ரக்ஷசாம் வதஹா ராட்சசர்களுடைய வதத்தை பிரதிஜாதா சத்தியம் செய்து கொடுக்கப்பட்டது. நான் அவளோட ராட்சசர்களை யுத்தத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு நான் நானா போய் அவளை கொண்ட மாட்டேன். அவ யுத்தத்துக்கு வந்தான்னா நிச்சயமா அவளை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ராமன் வாக்கு கொடுத்ததாக. ராமேன ச ராமனாலேயும், அதாவது அவ பிரார்த்தித்தாலும் ஸ்லோகம் ராமன் பதில் சொல்றாரு. ராமேன ச ராமனாலேயும் அக்னிகல்பானாம் தீக்கு அக்னிக்கு நெருப்புக்கு துல்லியமானவர்களான தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யத்தில் வசிப்பவர்களான ரிஷினாம் ரிஷிகளுடைய சந்நிதியில் சேர்த்துக்கணும். அவருடைய முன்பு சஞ்சதி யுத்தத்தில் ரக்ஷசாம் ராட்சசர்களுடைய வதஹா வதமானது பிரதிஜாதா பிரதிஜாக செய்யப்பட்டது, வாக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய வதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரதிஜாதா இதுதான் கிரியாபதி போங்க. கேன பிரதிஜாதா ராமேன பிரதிஜாதா. ராமேன கஹா பிரதிஜாதா ராமேன வதஹா பிரதிஜாதா. இதுதான் பிரின்சிபல் சென்டென்ஸ். ராமேன வதஹா பிரதிஜாதா. ராமேன கேஷாம் வதஹா பிரதிஜாதா ராமேன ரக்ஷசாம் வதஹா பிரதிஜாதா. ராட்சசர்களுடைய வதமானது பிரதிஜை செய்யப்பட்டது. ராமேன ராட்சசாம் வத ரக்ஷசாம் வதா குத்திர பிரதிஜாதா எங்க கொல்லுவேன்னு சொன்னார்? யுத்தே சஞ்சதி யுத்தே சஞ்சதி வதா பிரதிஜாதா. ராமேன சஞ்சதி வதா பிரதிஜாதா. ச பிரதிஜா குத்திர கிருதா எந்த இடத்துல செய்யப்பட்டது அப்படின்னா சந்நிதவுன்னு சேர்த்துக்கணும். கேசாம் சந்நிதௌ பிரதிஜாதா ரிஷீனாம் சந்நிதௌ பிரதிஜாதா. கீதृशानां ऋषीणां सन्निधौ प्रतिज्ञातः अग्निकल्पानां ऋषीणां सन्निधौ प्रतिज्ञातः. पुनः कीदृशानां दण्डकारण्यवासिनां दण्डकारण्यवासिகளான அக்னியை போன்று தீயை போன்று துல்லியர்களான ராட்சசர்களுடைய ரிஷிகளுடைய ரிஷிகளுக்கு முன்பாக அவர்களுடைய சந்நிதியில் யுத்தத்தில் ராட்சசர்களை கொல்லுவேன் என்று பிரதிஜை செய்யப்பட்டது. இந்த ஸ்லோகத்துல இது பாசிவ் வாய்ஸ் கர்மணி பிரயோகத்தில் இருக்கு. ராமேன வதஹா பிரதிஜாதா. ராமஹா வதம் வதஸ்ய பிரதிஜாம் அகரோத் அப்படின்னு சொல்லணும். இது பாசிவ் வாய்ஸ்ல அதாவது கர்மணி பிரயோகத்துல வதஹா பிரதிஜாதா அப்படின்னு. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிப்போம் மொழியோ. ஆக்டிவ் வாய்ஸ் சம்ஸ்கிருதத்துல கர்த்தரி பிரயோகம்னு சொல்லுவோம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல யாரு கர்த்தாவோ அதுதான் முக்கியமானது. ராமஹா வதம் பிரதிஜாதவான் ராமஹா வதம் பிரதிஜாதவான் அப்படின்னா பிரதிஜாதவான் அப்படின்ற கிரியாபதத்தினால சொல்லப்படுறது யாருன்னா ராமன். அதனால ஆக்டிவ் வாய்ஸ்ல கர்த்தாவுக்கு முக்கியம் கர்த்தரி பிரயோகத்துல. அதனாலதான் இது கர்த்தரி பிரயோகம் சொல்றது. கர்மணி பிரயோகத்துல பாசிவ் வாய்ஸ்ல எது கர்மாவோ அதுக்கு முக்கியதா. ராமேன வதஹா பிரதிஜாதா பிரதிஜாதா பிரதிஜை செய்யப்பட்டது. எது பிரதிஜை செய்யப்பட்டது? வதமானது பிரதிஜை செய்யப்பட்டது. அதனால பிரதிஜாதான்ற அந்த இது சதியாந்த பிரத்தியம் கொண்டு அந்த சதித பிரத்தியத்தினால சொல்லப்படுவது எது அப்படின்னா
ச பிரத்யத்தினால சொல்லப்படுறது எதுன்னா வதம். இப்ப வதத்துக்கு முக்கியம், அதனால வதம் கர்மா முக்கியம் இங்க. அதனால அது சொல்றபடினா இது கர்மணி பிரயோகம். அப்ப கர்மணி பிரயோகம் வரைச்ச எது கர்த்தாவோ அது திருதியாயில மாறிடும். அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது, வேற ஒண்ணும் இல்ல. கர்த்தரி பிரயோகத்துல கர்த்தா பிரதமாயும் அதை அனுசரிச்சு கிரியாபதமும் இருக்கும். கர்மா ஆனது துதியா விபக்தியில் இருக்கும். ராமஹா வதம் பிரதிஜாத்தவான். கர்மணி பிரயோகத்துல வரைச்ச கர்த்தாவா இருக்கிறது, கர்த்தரை பிரயோகத்துல கர்த்தாவா இருக்கிறது, பிரதமாந்தமா இருக்கிறது. கர்மணி பிரயோகத்துல துதியா விபக்தியை சொல்லணும். கர்த்தரி பிரயோகத்துல துதியா விபக்தியில் இருக்கிற கர்மமானது கர்மணி பிரயோகத்துல பிரதம விபக்திக்கு வந்துடும். ராமஹா வதம் பிரதிஜாத்தவான், ராமேன வதஹா பிரதிஜாதஹா அப்படின்னு. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் இதுல இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரதிஜாதச்ச அப்படின்னு சந்தி. பிரதிஜாதஹா ச பிரதிஜாதச்ச. அதுபோல சச்ச பிரதிஜாதச்ச வதஹா இடத்துல சச்ச எங்க இருக்கு? இல்ல. தண்டகாரண்யவாசினாம், அங்கேயும் தண்டகாரண்ய இடத்துல வசுதா தண்டகாரண்ய, தண்டகம் அரண்யம் தண்டகாரண்ய, அது வசுதா தண்டகாரண்ய பதம் வித்வத்தி எப்படி வந்து அங்க சொல்லணும். தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யே வசந்தி இது தண்டகாரண்யவாசினா தேஷாம் தண்டகாரண்யவாசினாம் அப்படின்னு. சரியா? ராமேன ராமனாலே ச ராமனாலேயும் அக்னிகல்பானாம் அக்னியை போன்ற தீயை போன்றவர்களான, தீயை போன்று தேஜஸை உடையவர்களான, தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யத்தில் வசிப்பவர்களான, ரிஷினாம் ரிஷிகளுடைய சந்நிதியில் சேர்த்துண்டு ரிஷிகளுக்கு முன்பு, சங்கதி யுத்தத்தில், ரக்ஷசாம் ராட்சசர்களுடைய வதஹா வதமானது கொல்லுகையானது, பிரதிஜாதஹா பிரதிஜை செய்யப்பட்டது. சரியாச்சா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் புரிஞ்சு நீங்க கொஞ்சம் வேற ஏதாவது டவுட்? அடி அன்வயம் சொல்ற கரெக்டான்னு சொல்ல முடியுமா? அடி சொல்லு. அடி ராமேண அக்னிகல்பானாம் தண்டகாரண்ய வாசினாம் ருஷீனாம் சம்யதி ரக்ஷசாம் வசஹ பிரதிஜாதஹ. அவ்வளவுதான். ஆனா ராமேன சான்னு ஒரு சேர் சேர்த்துவோம், பிரதிஜாதன்னு ஒரு சேர் கொள்ளியும். அடி அதாவது முன் ஸ்லோகத்துல வந்து அவெல்லாம் வந்து இது பண்ணான்னு பிரார்த்தித்தான் கொள்ளியா முன் ஸ்லோகத்துல. திசையோ அபியாகமன் சர்வே வதாய ஆசுர ரக்ஷதாம்னு அங்க சொல்றேன். அங்க தேசாம் பிரதிஷ்டாவை கேட்டுண்டா அப்புறம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணானு. அது என்ன பண்ணான்றத ராமனும் அப்படின்ற சொல்றதுதான் ராமேனாச்ச ராமனாலேயும் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை செஞ்சுக்க வேண்டிய இந்த இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியல. ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். இந்த கர்த்தரி பிரயோகம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கொஞ்சம் எல்லா பாஷையிலையும் உண்டு. ஆக்டிவ் கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம். தமிழ் வியாக்கரணம் நீங்க தான் படிக்கிறீங்களான்னு தெரியாது. தமிழ்ல வந்து செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவான் தமிழ்ல. இது பாக்கி எல்லா பாஷையிலும் கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம் தான். மலையாளத்திலும் தெலுங்குலாம் கூட கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம் தான் பிரயோகம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துலயும் அப்படிதான் பிரயோகம். இங்கிலீஷ்ல சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். அதாவது ஆக்டிவ்னா யாரு கர்த்தாவோ, சப்ஜெக்ட் ஆக்டிவா இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் பாசிவ் ஆகிடுறது பாசிவ் வாய்ஸ். கர்மணி பிரயோகத்துல சப்ஜெக்ட் பாசிவ் ஆயிடும், எது கர்மா அதுதான் ஆக்டிவ் ஆயிடும், அதுதான் முக்கியமாயிடும். அதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம் நம்ம சொல்றோம். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். சரியா சார்? வேற முடிச்சலாமா? அப்போ
प्रतिज्ञातश्च रामेण वधः संयति रक्षसाम् ऋषीणाम् अग्निकल्पानाम् தண்டகாரண்யவாசினாம். இந்த சங்கேப ராமாயணத்துல போடுற இந்த சின்ன சின்ன விசேஷணங்கள்லாம் இருக்க, எல்லா விசேஷணங்களும் மிக்க வாரம் ஆல்மோஸ்ட் சாபிப்பிராயமா தான் இருக்கும். எதுக்கோசரம்னா அக்னிகல்பானான்னு எல்லா இடத்துலயும் விசேஷங்கள் சாபிப்பிராயம் தான். இதுல போடுறதுன்னா பாக்கி உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பாக்கி ராமாயண கதை அதுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அக்னிகல்பானான்னு போட்டபடினாலேயே அந்த ரிஷிகளுக்குள்ள தேஜஸ் அவாலே நாங்க எங்களுக்கு அவாலாலேயே கொள்ள முடியும், ஆனா நாங்க எங்களுடைய தபசக்தியை இழக்க விரும்பல அப்படின்னு சொன்ன கதையானது அந்த அந்த அம்சம்தான் அக்னிகல்பானாம் அப்படின்றதுல அந்த ஒரு விசேஷத்தினால தெரியுது. அதே மாதிரி ரிஷினாம் சந்நிதவ் ரிஷினாம்னு சொன்னபடினால அந்த ஸ்லோகம் நான் சொன்ன மாதிரி சீதா பிராட்டி ராமனோட பேச சீதா பிராட்டி சொன்னதும் அதுக்கு ராமன் பதில் சொன்னதும் அதெல்லாம் அந்த ரிஷினாம் சந்நிதோன்ற ரிஷினாம் சொன்னபடினாலே சந்நிதம் சேர்த்துக்கிறோம். அதனாலேயே அந்த ஒரு அம்சம் கதை அம்சம் இங்க தெரியப்பட்டு சங்கேபமா சொல்லப்பட்டாருது. அது போல சையதி ரக்ஷசா அப்படின்னு யுத்தத்துல கொள்றேன்னு சொன்னபடினாலேயே சீதைக்கும் சொல்ற ராமன், நான் டானா டேண்டா மாட்டேன், ஆனா வந்தானா நான் கொள்ளதான் கொள்ளணும் அப்படின்னு. அதனால சையதி யுத்தத்துல கொள்றேன்னு சொன்ன ராமனுடைய தர்ம அனுஷ்டானமும் இங்க சூச்சிதமாகுது. முடிச்சிடலாம். வேற ஏதாவது டவுட் ஒன்றும் இல்லையா, சம்சயம் ஒன்றும் இல்லையே? இன்னொரு ஸ்லோகம் ஆரம்பிச்சு இன்னொரு அரை மணி நேரம் போகும். அதனால இப்ப வேண்டாம் பார்த்தேன். இன்னொரு 20 நிமிஷமா போகும். நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.